15 லட்சம் ரூபாய் கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். கிரெடிட்னு கேட்க நல்லா இருக்கு. எப்படி அதுல இருந்து ரெக்கவர் ஆகுறது? யாரு மீட் எடுப்பா? இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயதில் மூத்தவர்கள், என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகலத்தையும் வெல்லும். எப்படி வெல்லும்? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க என்கிட்ட வரீங்க, மச்சான் மே மாதம் வரப்போகுது, ஸ்கூலு, நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் லீவு, வாங்க அப்படியே என்ன பண்ணுவோம், ஜாலியாக ஒரு டூர் போயிட்டு வருவோம், இன்ப சுற்றுலா ஃபேமிலி டூர் வந்து போவோம். இப்போமே பஸ்ஸுக்கெல்லாம் டிக்கெட் போடணும், இல்லை ட்ரெயினுக்கு போடணும், அங்கே அரேஞ்ச் பண்ணணும், ஹோட்டல்ஸ்லாம் அந்த மாதிரி கூப்பிடுறீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை மச்சான் நான் வரலை. என்ன காரணம் அப்படின்னு கேட்குறீங்க. ஒரே கடன், 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது பார்த்துக்கிடுங்க. அது போக பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஜூன் மாதம். கந்து வெட்டிக்கு என்ன பண்ணியிருக்கேன், வாங்கியிருக்கேன். அப்புறம் பேங்க்ல லோன் இருக்குது, பைக் லோன் இருக்குது, கார் லோன் இருக்குது, ஹோம் லோன் இருக்குது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட கிரெடிட் கேட்க தான் நல்லா இருக்கு மச்சான், ஆனால் கிரெடிட்னா கடன் அப்படின்னு சொல்கிறேன். ஓ அப்படியா மச்சான், நீங்கள் சொல்றிய, அடுத்த தடவை பார்ப்போம் மச்சான், அடுத்த டூரோட என்ன பண்ணிடுவோம். ஆனால் உண்மை என்ன, உங்கள் கூட எனக்கு டூருக்கு வர்றது விருப்பம் இல்லை, பிடிக்கல. ஒன்று உங்களை பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு சும்மா ஒரு ஜாலியாக சொல்லுவோம். உங்கள் பஞ்சாயத்தையும் என் பஞ்சாயத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் ஒரு கல்யாண வீடு, ஒன்றா துணி எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது உங்கள் பஞ்சாயத்தி என் பஞ்சாயத்தியை விட்டுட்டு துணி எடுத்துக்கிட்டாங்க, புடவை. இல்லைன்னா ஒரே மாதிரி சேலை எடுக்கலாம் வான்னு கூப்பிட்டு போய் உங்கள் பஞ்சாயத்து வேற கலர் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் என் பஞ்சாயத்துக்கு கோவம். செத்தால அவன் மூஞ்சில முடிக்கப்படாதுல. எல்லாவளும் ஒன்றா சேர்ந்து புடவை எடுத்திருக்கா, என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த குடும்பத்தை கூட என்ன பண்ணக்கூடாது, செத்தாலும் நான் செத்தாலும் அவன் என் பணத்து பக்கத்தில் வந்து நிற்கக்கூடாது, அவ செத்தாலும் நான் போக மாட்டேன். அவங்களோட டூரு போகணுமா? இதுதான். இதே மாதிரி பல பிரச்சனைகள், பல காரணங்கள் உங்களோட நான் டூர் வராததுக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அதை சொல்லாமல் கடன், கிரெடிட்ஸ் அப்படின்ற ஒரு பொய், இதுவும் பொய் தான் இல்லைங்களா? அப்போ நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துகிட்ட பொய் சொல்லக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துகிட்ட உண்மை உத்தமமா இருக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு பொய் சொன்னா கண்டுபிடிச்சிருவாப்ல, சாமி கண்ணை குத்திரும். அந்த மாதிரியா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்க இருக்காங்க? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி உங்களோடையும் என்னோடையும் பேசுவாங்க? பைபிள் வசனம் மூலமா தான் பேசுவாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியினால் பொய்யை கலைத்து அவனவன் பிறனோடே மெய்யை பேச கடவன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் அவயங்களா இருக்கிறோமா? ரத்தமும் சதையுமாக அந்த மாதிரி இருக்கிற நான் உங்ககிட்ட என்ன கொண்டு சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. உண்மை என்னவோ, குடும்பத்துல பிரச்சனை, அதனாலதான் என்னால வர முடியல. அப்படி சொல்லும்போது அந்த குடும்ப பிரச்சனை என்ன ஆகும்? என்ன மச்சான் இதுதான் பிரச்சனையா, வாங்க நம்ம டூர்ல ஒண்ணா உட்காந்து என்ன பண்ணுவோம், ஜாலியா பேசி சரி பண்ணிப்போம். நம்ம ஏன் வந்து உங்க மனசுக்குள்ள ஒன்ன வச்சுக்கிட்டு நாம என் குடும்பத்துல உங்களை பத்தி எதுக்கு நாத்தனாரு குள்ளுக்குள்ள பிரச்சனை, மாமியார் மருமக, கொழுந்தியா சம்மந்தி, பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க, எதுக்கு நம்ம வந்து மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கணும்? வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை அப்படின்னுட்டு நம்ம மெய் சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க,
வாங்க டூருக்கு போவோம், அங்கே வச்சு சண்டை சமாதானமாகும். ஊட்டி மலை மேலே போய் குழுக்குழுல என்ன பண்ணுவோம், கேக் வெட்டுவோம், நம்ம குடும்ப பிரச்சனையை பேசி தீர்த்துப்போம். ஆனா இந்த கடன், இத பெரும்பாலான குடும்பங்கள் கட்டாயம், இப்ப நான் பேசி காட்டினதுல வேற மாடுலேஷன்ல கட்டாயம் சொல்லியிருப்போம். அந்த மாதிரி சொன்னவங்க இந்த வீடியோ யாராவது ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, தண்டனை தண்டனைக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் பல வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. சொன்னோம் பார்த்தீங்களா, புடவை எடுக்க விட்டுட்டு போயிட்டாளுவ, ஒரே மாதிரி புடவை எடுக்க களைஞ்சு போட்டுருங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள், சும்மா புடவையை வச்சு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இதே மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கா, நீங்களும் நானும் என்ன பண்ணிடணும், களைஞ்சு போட்டுட்டு நம்ம குடும்பத்துக்காரங்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. ஒன்னா டூர் என்ன பண்ணணும், அடுத்து தண்டனைக்கு போவோமா. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையா நடக்கிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவங்க, ஆனா பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவங்க. அருவருப்பு, அருவருப்புனா என்ன அர்த்தம்? ஒரு சாக்கடை, அசிங்கம். அந்த அசிங்கத்து பக்கத்துல திரும்ப திரும்ப போவோமா? மூக்க பொத்திக்கிட்டு அசிங்கம் போக மாட்டோம்ல. அந்த மாதிரி அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மள அருவருப்பானவங்களா நினைக்கிறாங்க பிள்ளையா. அப்போ எப்படி நம்ம கிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவாங்க? நம்ம ஜெபம் எப்படி கேட்கப்படும்? நம்ம நேர் முட்டங்கள்ல இருந்து ஜெபம் பண்ணாலும் கேட்கப்படாது, உபவாசம் இருந்து கண்ணீர் வெடிச்சு ஜெபம் பண்ணாலும் கேட்கப்படாது. எங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மள அருவருப்பால நினைச்சுக்கிட்டு, நாத்தம் பிடிச்ச பைய, இது நாத்தம் பிடிச்ச அம்மா, இது கிட்ட போய் சை மூக்க பொத்திக்கிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடுவாப்ல? நான் சொல்லலைங்க, பைபிள் வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பேசுறாங்க. உங்களோடய என் கூடயும் எனக்கும் சேர்த்து தான் இந்த பதிவு. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும். நீதிமொழிகள்ல படிச்சோம் இல்லையா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கப்புல அப்படின்னு பேருவார். அந்த அருவருப்பானவர்களும் கொலைபாதகர்களும் விபச்சாரக்காரர்களும் சூனியக்காரர்களும் விக்கிர ஆராதனைக்காரர்களும் பொய்யர். குடும்பத்துக்காரங்க கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை, ஆனா கடன் சொல்லி பொய் சொல்றவங்க, என்கிட்ட துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி பொய் சொல்ற அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியிலும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். எண்ணெய் சட்டியில போட்டு வறுக்கிறது, அக்கினி, கந்தகம், இரும்பு ஜுவாலையில இரும்பு லிக்விட் ஃபார்முல பண்ணி அந்த இரும்புக்குள்ள போட்டு நம்மளை என்ன பண்றது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்றாப்புல. உங்க கூட என் கூடயும் பேசுறாங்க, இந்த பதிவு எனக்கும் சேர்த்துதான். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பொய் சாட்சிக்காரன் அக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். குடும்பத்துக்காரங்க கிட்ட துட்டு இல்லை, என்கிட்ட என்ன இல்லை, அந்த மாதிரி பொய் சொல்றவங்க நாசமா போவான். நான் சொல்லலைங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்பல வாக்கியங்களில் என்ன பண்றாங்க, எனக்கும் சேர்த்துதான். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் படிச்சோம்னா உங்களுக்கே தெரியும், அனனியா சப்பீரால். அது லென்த்தா போகும், அடுத்த ஒரு பதிவுல என்ன பண்ணுவோம். இல்லை, இது நீங்க நிறைய இந்த பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. அவங்களும் பொய் சொன்னாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் யார்கிட்ட போய் சொன்னாங்க? பேதுருக்கிட்ட. நம்ம குடும்பத்தில் இருக்கிற மாமன் மச்சான், நம்ம நாத்தனாரு, கொழுந்தியா, மாமனாரு, மாமியாரு, இவங்க தான் பொண்ணு கொடுத்தவங்க, பொண்ணு எடுத்தவங்க. அந்த மாதிரி ஒரு உறவு தான் பேதுரு. அவர்கிட்ட போய் சொன்னதுக்கே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாப்ல. அப்போ நம்ம குடும்பத்தினர்கிட்ட போய் சொன்னோம்னா உண்மையை சொல்லி என்ன பண்ணுவோம், என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை சொல்லுவோம். அப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அதை விட்டுட்டு காசு இல்லை, கடனு, அடுத்த தடவை பார்க்கலாம், பொய் பொய் என்ன ஆகும், திரும்ப திரும்ப குடும்பத்துக்குள்ள
பிரிவினையை தான் கொண்டு வருமே தவிர குடும்ப மகிழ்ச்சியை கொண்டு வராது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க யாராவது ஒருத்தரோடையாவது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லை கொண்டு பேசுவாங்க, மண்ணை கொண்டு பேசுவாங்க, கழுதையை கொண்டு பேசுவாங்க. சார்லஸ் ஆகிய நான் கழுதை. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை, பேச முடியல, ஈகோ, பொய்க்கு மேல பொய் சொல்றோம். அந்த மாதிரி உள்ள என் அருமை நண்பர்கள் உங்களையும் என்னையும் இந்த மாதிரி தண்டனைகள்ல இருந்து ரெக்கவர் பண்றது, மீட்டெடுக்கிறது யாரு? ஒருத்தர் இருக்கார். அவர் யார் என்றால், பின்னாடி பேனர்ல என்ன இருக்கு பாத்தீங்களா? ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ், மீட்கும் கரங்கள். கரங்கள் எல்லார்கிட்டையும் தான் இருக்கு. ஆனா மீட்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் மீட்க முடியும். அப்படின்னு விசுவாசித்தால் நீங்களும் நானும் மீட்கப்படுவோம். மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம், சந்தோஷம்.